ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பாவக்காய் கிரேவி எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வெள்ளை சாதத்தை கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றாந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாமல் லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்றாந்தாலும் சாப்பிட்லாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பாகற்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ பாவக்காயை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். நம்ம பாவக்காய் குழம்பு வச்சாலும் சரி, இல்லை பாவக்காய் கிரேவி வச்சாலும் சரி, இந்த மாதிரி நல்லா நம்ம பாவக்காயை வதக்கிட்டு செய்யும்போது இந்த பாவக்காயில் கசப்புத்தன்மை அவ்வளவா இருக்காது. குழம்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாவக்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு பாவக்காய் வதங்கி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்க பாவக்காயை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காய் வதக்கின அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் திரும்பவும் எடுத்து வச்சு அதில் திரும்பவும் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் இது 3த்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 15 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டு 2த்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு 2மே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி இன்னும் சாஃப்டாக நமக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா இன்னும் வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகவே வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரம் எதுவும் இருக்காது, ஆனால் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா மசாலா ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து கரைச்சிட்டு அந்த புளி கரைசலையும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தெரியும். இது என்ன பாகக்காயெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா குழம்பு வற்றி வரும்போது நமக்கு ரொம்பவே ருசியாக நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு ஒரு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக எண்ணெயெல்லாம் மிதந்து ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை இப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்போட பாவக்காயை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்போட டேஸ்ட்லாம் சரியாக இருக்கா என்னென்னு பார்த்துக்குங்க. அப்படி தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த குழம்பு லோ ஃப்ளேமில் வச்சபடியே நல்லா குழம்பை கொதிக்க விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த பாவக்காயில் குழம்பெல்லாம் சார்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா வற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம பாகக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இந்த கிரேவியெல்லாம் சார்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பு தெரியாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பாகக்காய் கிரேவி நம்ம அருமையாக செஞ்சு முடித்தாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.